அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, நான் கே ராஜன் ஐயா அவர்களோட மறைவு சம்மந்தமாக ஒரு குரல் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த குரல் பதிவில் நான் 2 விஷயத்தில் தவிர்த்தேன். அது நம்ம பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா அது கேட்குற நேரம் சில பேருக்கு என்ன புரிதல் வரும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த நேரம்னா ரொம்ப தப்பான நேரம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் தவிர்த்தேன். என்னென்னா சண்டே 4:30 ராவு காலம். என்ன பல வருஷமாக நேர்காணலில் தொடர்றவங்களுக்கு நான் பல நேர்காணல் சொல்லியிருப்பேன். சண்டே 4:30 ராவு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதிகமான குடும்ப சண்டைகள், குடும்பம் பிரியறது, இந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி சொத்துக்காக வெட்டிட்டாரு, கணவன் மனைவி அடிச்சிட்டாரு, மனைவி கணவன் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற எல்லாமே இந்த சண்டே 4:30 ரொம்ப உக்கிரமாக இருக்கும். சண்டே காலையில் சந்தோஷமாக ஆரம்பித்து மதியானம் வரைக்கும் நல்லா போகிற ஒரு டைம் ஒரு 4 மணிக்கு ஒரு சின்ன சண்டே ஆரம்பிச்சது உக்கிரமாகி இந்த 4:30 ஒரு பல விதமாக நடக்கும். எனக்கு ஜெயக்குமார் அண்ணன் குருநாதராக கிடைச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய அவர் சார்ந்து பேசுகிறப்போ அவர் சொன்னதான் சண்டே நான் மௌன விரதம் இருப்பேன் தொடர்ந்து இப்போ வரைக்கும். அந்த மௌன விரதம் 6:05க்கு முடிப்பேன். இல்லை நான் காலைல இருக்க முடிஞ்சா காலைல இருந்துடும், இல்லைன்னா மதியானம் இருப்பேன். அப்படின்னா கம்பல்சரி 4:30 ராகுல நான் மௌன விரதம் இருப்பேன். அந்த டைமில் எனக்கு யார் தொடர்பு போனாலும் என்னோடய ஃபோன் ஆஃபில் தான் இருக்கும். நான் அந்த சமயங்களில் நான் இப்போ யார்கிட்டையும் அவ்வளோவா பேசவும் மாட்டேன். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை நான் தவிர்த்து ஒரு 6 மணிக்கு மேலே பேசுவேன்னு சொல்லிடுவேன். அது ஒரு பெரிய அளவு கர்மா சோர்ஸில் வேலை செய்யுது. அதே மாதிரி சனி ஓரை எனக்கு நான் தவிர்த்த விஷயத்த ஒரு 4-5 முருக பக்தர்கள் எனக்கு முருக பக்தர்கள் கொடுத்த நம்பர்லேருந்து அமைச்சிருந்தாங்க. அந்த 5 to 6 சனி ஓரையும் அதே போல் 4:30 ராவு காலத்தில் அந்த விபத்து நடந்திருக்கு. நான் இன்றைக்கி அவர் வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிக்க போகும்போது கூட அவர் டிரைவர்கிட்ட கேட்ட எத்தனை மணிக்குன்னா அவர் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே தான் சொன்னார். அதனால் பொதுவாக அந்த சண்டே 4:30 ராவு காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் தாண்டி எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரம் நல்ல நேரம் தான். ஆனால் நம்ம கர்மா சில சமயங்கள் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிறது. அது பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, சஷ்டி, இதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்தந்த நாளில் போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, ஏன் சஷ்டி வழிபாடு பண்ண சொன்னாங்க, ஏன் கிருத்திகை வழிபாடு பண்ண சொன்னாங்க, ஏன் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்குள்ள சாமி போய் கும்பிட சொன்னாங்க. அன்னைக்கு கர்ம சுழற்சியோட நாள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை சரணாகதி அடைகிறப்போ, இறைவனை பார்க்குறப்போ ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வர்றது ஒரு சின்னதாக மாறுன்றது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய உண்மை. அது ஒரு பெரிய சொத்து. நல்லா பாருங்கள், இந்த ஹெல்த் இஷ்யூ ஆனவங்க எல்லாருமே இந்த கிருத்திகைக்கு முன்னாடி நாள் இல்லை பின்னாடி நாள் ரொம்ப சிக்காவாங்க. இல்லை சில பேர் இறந்து கூட போயிருப்பாங்க. சில சஷ்டி அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு விபத்தாகவும் இல்லை அது சம்மந்தமான ஏதாவது ஒன்று நடக்கும். இது எல்லாமே நம்ம கர்மா ஊழ்வினையோட ஒரு தொடர்பு கொண்ட ஒரு நாள். அதே மாதிரி அஷ்டமி நவமி கூட எல்லாரும் தப்பான நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இந்த மாதிரி எல்லா நாட்களுமே நம்ம கான்சியஸாக இருக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் நம்ம இந்த சனி ஓரை சம்மந்தப்பட்டதோ இல்லை இந்த ராகுகாலம் சம்மந்தப்பட்டோ இருக்க போது கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருந்துட்டோம். நீங்கள் அதுக்காக அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குனா ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம்னா பார்க்குறது கிடையாது. அவங்க அஸ்யூஷுவல் போகிறாங்க. ஆனால் நம்ம நாலேஜுக்கு தெரிய வந்த விஷயத்த தெரிஞ்சிக்கும் போது அது ஒரு கான்சியஸாக மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்காக இது ஒரு பெரிய பயந்த காலமோ இல்லை ரொம்ப மோசமானதுன்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. பிரபஞ்சம் யார் இருந்தாலும் இல்லைன்னா இயங்கிட்டே தான் இருக்க போகுது. நம்ம இருக்கிறோம் இல்லை தாண்டி வினோதயா சித்தம்னு ஒரு படத்தை நான் சொல்லியிருப்பேன். தம்பிராமையா நடித்த படம் ஜீ தமிழில் இருக்குது, அது பாருங்கள். நம்ம இருந்தாலும் இல்லைன்னா இந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்க போகுது. நம்ம சொந்தக்காரங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம பெற்றோர்கள், நம்ம பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாருமே இயங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதனால் நம்ம வாழும் காலத்தில் கான்சியஸ், சப்கான்சியஸ் ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே பெரும்பாலான துன்பங்கள் நம்ம வெளியே வந்துடலாம். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.